வாங்க ஐயா வாங்க. அன்புள்ள ஓம்பதி என் சித்தம், அதாவது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி மழை வருது யாருக்காவது தெரியுமா? வருது. நம்மளெல்லாம் குடும்பம் பண்ணியிருக்கு. நேற்று அடித்த வெயில் எல்லாம் சுருண்டு போனோம். தாவணி கனவுகள்ங்கிற படத்தில் பாக்கியராஜுக்கு 5 சகோதரிகள். குறைக்கணும் எதெல்லாம் செஞ்சு பார்ப்பா, தகுதி தட்டம் ஒன்றும் விலையாகலை. சென்னைக்கு போவான். அப்போ போனோன்னா சிவாஜியா அவனுக்கு மணி ஆர்டர் அனுப்புன மாதிரி இவர் பணம் அனுப்புகிறார். 5 சகோதரிகளுக்கு இவர் தான் கார்டியனாக இருக்கார். அப்படி இருக்கிறச்ச ஒரு இறக்குற தருவாயில் அவருடைய சமாதி அவரே கட்டின்றார். அப்படி இருக்கிறச்ச என்னாச்சுன்னா, ஒரு பொண்ணு கேட்குது, நீங்கள் இறக்க போகிறீங்க, உங்களுக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறச்ச அவர் சொல்கிறார், நேதாஜியை பார்க்கணுமா. இந்த நேதாஜின்னு சொன்னோன்னா எனக்கு அந்த கதை ஞாபகத்துக்கு வருது. நேதாஜியோட புகைப்படத்தை கொண்டாங்கிறப்ப அந்த பொண்ணு நிலைக்கண்ணாடியை கொண்டாந்து அவர் முகத்தில் காட்டுது. என்னம்மா உன்னை நேதாஜி படம் கேட்டால் அவர் கண்ணாடியை கொண்டாந்து என் மூஞ்சிக்கு முன்னாடி காட்டுற. அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு நேதாஜி. நேதாஜி எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் நேதாஜியை உங்கள் உருவத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு படத்திலும் சிறு சிறு அர்த்தங்களும் நமக்கு புது யோசனைகளும் நமக்கு உருவாகும். அதனால் நேதாஜி ஒரு தனி இராணுவத்தையே அமைத்தார். அப்போ வெள்ளைக்காரனை எடுத்து போராடக்கூடிய ஆட்களில் நம்மகிட்ட எப்படின்னா ஒற்றுமை கிடையாது. கப்பல் ஓட்டினார், செக்கிழுத்தார், எல்லாம் செஞ்சாங்க. நேதாஜியோட போர்ப்படைக்கு யார் அதிகம் போனது இல்லையே. அவர் சொன்னார், வீரத்தை விளைநிலமாக கொண்டு நாட்டுக்கு புரட்சி ஏற்படுத்தணும்னா ஆயுதத்தை எடுப்போம்னார். மகாத்மா காந்தி குச்சி எடுத்துக்கிட்டார். ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்போ? ஏறக்குறைய 200 ஆண்டுகள் நம்ம போராடணும். அதனால் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய சகோதரி சகுந்தலாவுக்கும் எனக்கு நல்ல இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்த அத்தனை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 200 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்டிருந்த வரலாறு ஐயா ஞாபகப்படுத்திட்டாரு. நாமெல்லாம் நான் பெரிய கோயில்கள்லாம் போகும்போது திருவானைக்காவல் மாரி பெரிய கோயில் போகும்போது நினைப்பேன், நம்மளை எப்படி வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தினான்னு. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு பொறாமை உண்டு பண்ணி இந்த பொறாமையின் மூலமாக தான் நம்மளை அடிமைப்படுத்தினா வெள்ளைக்காரன். இல்லைன்னா நம்மளாம் வீரதீரமான ஆள், அடிமைப்படுத்தியிருக்க முடியாது. அதனாலே வாழ்க தமிழ், வளர்க பாரதம். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க தமிழ், வளர்க பாரதம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். தமிழ் வளரணும். இந்த தமிழ் மொழி தான் உலகத்தின் முதல் மொழி. இந்த தமிழ் மொழி வளரணும்னா இந்து தர்மம் இருந்தால் தான் வளரும். அதனால் இந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, தமிழில் பேர் வைங்க. செந்தமிழ் நாடனும் போதினில் இன்ப தேன் பாயுது காதில். சமஸ்கிருதம் பேர், மொழி தெரியாத பேர், பொருள் இல்லாத பேர்லாம் வைக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு பொருளோடு பேர் வைக்கணும். இன்னொன்று குறிப்பு என்னென்னா, தாத்தாவோட பேர் பாட்டியோட பேர்லாம் குழந்தைகளுக்கு வைக்கணும். நன்றி. இப்போது ஐயா வேல்மாறல் வழிபாடு தொடங்க போகிறோம். வேல்மாறலை பற்றி சொற்பொழிவாற்றுவார்கள். जी शंकर कामाची शंकर सर्कुरु महाराज जी आदिशंकर भगवत भगवालुक्कु जय मंगलम. अन्नै श्री कामाक्षी देवी की अरुल कटाक्ष मंगलम. ओम नमो वसिष्ठाय महावृदाय पराशरम वेदनिधिं नमोस्ते नमोस्तनंदाय महोरगाय नमोस्तिस्येभ्ये गाशेभ्ये नमोस्त ऋषभ्य परमं परोसां देवसी देवं वरदं वरानां सहस्रशीर्षाय नमः शिवाय सहस्रनामाय जनार्दनय. ओम जगद्गुरुनाथाय विद्महे महावतार धीमहि तन्नो आदिशंकर प्रचोदयात्. श्रुति समृद्धि प्राणानाम आलयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं सदाशिवं समारंभं शंकराचार्यमध्यमं
அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பரா. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சாராம் யத்ரூபலேசஸ்ப்ரோதம் வந்தே பகவத்பாதம் காமகோடிய தீபம் குரும் காமாட்சி கருணாரூபம் காமகோடி ஜெகத்குரும் சென்மூர்த்தையின் கலையே சித்தே சங்கராச்சாரியம் அவ்யம். காமாட்சி கருணாமங்கலே சதாமுக்தி தாயீனம் சித்தசாந்தி பிரதாம் தேவி வந்தே காமகோடி விகாரண்யம் காஞ்சி மத்தேகதாம் தேவி. சர்வதேவானுதாம்பகே யத் பிரதக்ஷண மார்கேசி சர்வதேவோச்சவரத ஸ்ரீசக்கர மத்தியகதேச பிளாகாச கதம்பக திரிகோண பைந்தோபீடே காமாட்சியாக்ய விராஜதே. சப்தமோக்ஷபுரி முக்கியஸ்தே காஞ்சிபுரதேவர ஒட்டியானபிட மத்தியஸ்தாம் காமாட்சிம் பிரணமாம்யகம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராய குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் பிஜஜோ பௌரோஹினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமோ நமக. மாத்ருதேவே பவ பித்ருதேவே பவ குருதேவே பவ தேவதேவே பவ தெய்வதேவே பவ. மாதா பிதா குரு தெய்வங்களுக்கு வணக்கம். முந்தி தவங்கிடந்து 300 நாள் இணை சுமந்து அந்தி பகல் பாராமல் அந்த சிவனை ஆராதனை செய்து கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி தன் இரத்தத்தை பாலாக்கி உடலை கூடாரமாக்கி உயிர் தந்தவளுக்கும் இந்த உலகத்திற்கு முகவரி தந்தை பூமியில் என்னை பெற்றுக் கொடுத்தெடுத்த என்னுடைய முதல் அன்னையை வணங்கி மாதா வயிறறிய வாலா ஒரு நாளும் வாரியார் சுவாமிகள். யார் இல்லையேல் இந்த பிரவேசித்திக்க முடியாதோ, யார் இல்லையேல் இந்த உலகத்திற்கு நம்மை ஈண்டெடுத்து கொடுக்க முடியாதோ அவளுக்கு பேர்தான் தாய் என்று சொன்னவன் வீரத்துறவி விவேகானந்தர். நான் இந்த பூமிக்கு வருவதற்கு முன் கருவுற்ற நாளிலிருந்து தனக்கு வேண்டியதை உண்டு எனக்கு வேண்டியதை தவிர்த்து இந்த உலகத்திற்காக வருவதற்கு முன்னால் எனக்காக வேண்டியது ஒரு ஜீவன் உண்டு என்றால் அது என்னை பெற்றெடுத்த தாயே என்று சொல்லுவர் சத்குரு மகராஜ் ராமலிங்க சுவாமிகள். வள்ளல் பெருமானாக இந்த உலகத்திற்கு அவதாரம் செய்தவர். காவிக்கில் கருணை உடையை வெண்மை உடையாக புரட்சி செய்து பௌதி பிக்ஷாந்தேவி என்ற நிலையை மாற்றி பிக்ஷை எடுக்க துறவிகள் இல்லாமல் பிக்ஷை போடும் நிலையாக மாற்றும் காவி உடைக்கு பதிலாக புரட்சி உடையாக மாற்றி தேவாரம் திருவாசகத்தை தன்னுடைய சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரையணிப்பான் என்று சொன்னதற்கேற்க சிந்தையில் திருவாசகத்தை சொருகி திருவாசகத்தின் மூலமாக ஓரிரவில் திருவருட்பாவை இயற்றிய ராமலிங்க சுவாமிகள் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த தாயை பற்றி இந்த உலகத்தில் சொல்லி அன்னையை இந்த உலகத்தில் தாய் வயிறறிய வாலா ஒரு நாளும் இந்த உலகத்தில் பெரிய பொக்கிஷம். அதனால் எங்கே சென்றாலும் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இந்த உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்திய ஒரு ஜீவனை நாம் மாதா அன்னையை நாம் புறந்தள்ளிவிட்டு அன்னையினுடைய ஆலயத்திற்கு எந்த மாதா ஆலயத்திற்கு சென்றாலும் பயனில்லை என்று சொல்லுகிறார்கள். 1000 கோவில்கள் கட்டினாலும் அன்னச்சத்திரம் அமைத்தாலும் 10,000 கோடி கல்வி அறச்சாலை எடுத்தாலும் அன்னைக்கு அரும்பசி தீர்த்து ஒரு வயிறு உணவு உண்ணிட்டு வாழ். தாயை பார்க்க வைத்து தாரத்திற்கு ஊட்டாதே ஒரு பொழுதும் சொன்னவர்கள்லாம் மகான்கள். அதனால் நாம் எல்லா இடத்திலும் செல்லலாம், எல்லா விதமான அனுகிரகம் பெறலாம். ஆனால் வாழ்வதற்குரிய வம்சத்தினுடைய அடிப்படையை இந்த உலகத்திற்கு கொடுத்தவள் நம்மை பெற்றெடுத்த தாய் மட்டுமே. அதனால் எங்கெல்லாம் செல்வது, அவர்களுக்கு புண்ணியம் செய்வது, இந்த உலகத்தில் வம்சத்தை தலைமுறையில் மாற்றுவது, 1000 ஜென்மங்கள் 1000 ராசாக்கள் 1000 பதவிகள் இருந்தாலும் தலைமுறை மாற்றத்தை தருபவள் ஒரு தாயால் மட்டுமே முடியும் என்று சொல்லுகிறார்கள் மகான்கள். பட்டினத்து சுவாமிகள் இந்த உலகத்தில் அத்தனையும் துறந்தார். அழகான மனைவி முன்னால் வந்தார், புறந்தளினார். தமக்கையார்கள் வந்தார்கள், புறந்தளினார். விசுவாசமான வேலைக்காரர் வந்த புறந்தளினாள். தாய் கடைக்கனால் பார்த்தாள். பார்க்கும்போதே தன் பிள்ளைக்கு என்ன வேணுமென்று அன்னைக்கே உணர்ந்தார். எல்லாரும் துறவரம் போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் தாய் திருவோடு தூக்கி முன்னாடி நின்றாள். இருப்பது பொய் போவதுமே காற்றடைத்த பையடா காணும் உலகம் அத்தனையும் பொய்யடா தம்முடல் தாமென்றிருக்க நாய்நரிகள் பேய்களுகள் தமக்கென்று காத்திருக்க வாசனை திரவியங்கள் வைடூரியங்கள் சூடுவது ஏனோ அது வீணேன்னு சொல்லி ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல நிமலர் தந்த திரு ஓடே சதம்னு
தாயினுடைய கையினால் தூக்கி கொடுத்தார். ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும் சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய மனசை பார்த்து மடியை பார்த்து உணவு பரிமாற சொல்ற ஒரு தாய் மட்டும்தான், வேற எந்த உறவுமே இல்லை. ஆகையினால் மட்டுமே பட்டினத்தா துறவரம் போவதற்கு முதல் காரணமாக கண்ணாலே பார்வையில் சமாதானம் செய்தவர் அவரை பெற்றெடுத்த தாய். இவரும் புரிஞ்சுக்கிட்டார், ஒரு தாய்க்கு என்ன வேணும்னு புரிஞ்சார். ஒரு சன்னியாசியாக இருந்தவர். எத்தனை உறவுகள் தான் தள்ளலாம், ஆனால் தாய்க்கு மட்டும் ஒரு சன்னியாசி வணங்க வேண்டும். மற்றவர்கள் அத்தனை உறவுகளும் சன்னியாசியை பார்த்து இன்க்ளூடிங் தகப்பனார் கூட வணங்கணும். அதே தாயினுடைய புகழ். அதனால் நம்ம இதெல்லாம் எவ்வளோலாம் படிக்கிறோம், முருகனை படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். இது பிரதானம். நம்ம வாழ்வதற்குரிய பிரதானம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாழ்வதற்குரிய வரலாறு என்னான்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் படிக்கிறோம். திருவாசகம் அது எதுக்காக படிக்கிறோம்? திருக்குறள் எதுக்காக படிக்கிறோம்? வாழ்வதற்கான வழிகாட்டி நூல். இறைவனோட சேர்வதற்கு முக்திக்குரிய நூல் திருவாசகம். திருவாசகத்தெல்லாம் படிக்கிற சிவனடியார்கள் விட்டு கொடுத்து போங்க நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி நிறையா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நம்ம போகிறோம், மாநாடுக்கு எதுக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ணுறோம், எதுக்காக படிக்கிறோம்? ஜியு போப் இந்த உலகத்தில் திருக்குறளை பார்த்தார். இது வாழ்வாதாரத்திற்கு என்று தமிழை கற்றால் இறைவன் புகழ் பாடுவதற்காக படிக்க வேண்டிய நூல் எதுன்னு கண்டறிந்தார். முக்தி அடைவதற்காக நூலை திருவாசகத்தை இயற்றினார். தன்னுடைய கண்ணீர் ஒரு சொட்டு கலங்கி லெட்டர் எழுதினார் லண்டனுக்கு. அவருடைய எஜமானார் பார்த்தார், என்னப்பா எழுத்தெல்லாம் அழிஞ்சிருக்குன்னு கேட்டார். திருவாசகத்தை நான் நினைத்து கொண்டு திருவாசகத்திற்கு ஒரு நூலை படித்து கொண்டு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக பெர்மிஷனுக்காக எழுதினேன். அதில் திருவாசகம் என்ற ஒரு சொற்றொடர் வந்தது, கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் சிந்திய கலங்கிய கடிதத்தை எனக்கு தூக்கி புறந்தல்ல மனசு இல்லை. ஏனென்றால் திருவாசகம் என்ற ஒரு வார்த்தை அதில் புதந்து கிடந்தது. அதனால் குருவே என்னை மன்னித்து கொள்ளவும் எஜமானுக்கு எழுதினார். நம்மெல்லாம் திருவாசகத்தை தூக்கி வச்சு வீட்டினுடைய எல்லா விதமான சங்கல்பமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்ணீர் விட்டு கலங்கி படிக்குது திருவாசகம், முக்திக்குரிய. அதனால் கர்மாவை வரும். உத்ராட்சம் என்னைக்கு திருவேடம் அணியிறமோ, திருநீர் பூசுறமோ, யமன் வரமாட்டார், சிவன் தான் வருவார். பூதகணங்கள் வந்து நம்மை அழைத்து செல்லும். வாரியார் சுவாமி சொல்லுவதெல்லாம் யமன் எருமையில் வரக்கூடாது, முருகப்பெருமான் மயில் மீது வர வேண்டும். இதனால நம்ம வேறுமாடல் எதுக்காக ஐயா நடத்தினார்? எல்லாருமாலும் அவரே இருந்துடலாம், குடும்பத்தோடு இல்லறத்தோடு. இந்த அடமலையில் பேரதில் எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்திருப்பார், எல்லாரும் இருந்திருப்பார். ஒரு காரியம் நடத்துவது எளிதல்ல. பரம்பொருள் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு இறைவன் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறார். நிச்சயிக்கப்பட்டதன் மூலமாக இன்றைக்கு கோவிலில் 1,00,000 பேர் இருக்காங்க. அனுகிரகம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சுத்தமாக முடியாது. கடைக்கோடியில் அமர்ந்து பகவான் கீதையில் சொல்றார், கடைக்கோடியில் அமர்ந்து கண்ணீர் சிந்தி எவன் ஒருத்தன் என்னை நினைச்சு உன்னுடையது என்று நினைக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அவன் மடியில் போய் தவழ்வேன்கிறார்.